எல்லாத்தையும் ஒத்த நிமிஷத்துல காலி பண்ணிட்டேன். ஏய், இப்போ என்ன நடந்துச்சு? உன்னோட சக்தியை தானே உன்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். நீ அடா என் சக்தி. அந்த மாணிக்க வாசகத்து கிட்ட அடிமை மாதிரி கைய கட்டி நின்னு அந்த திருட்டு வேலையை ஒத்துட்டிய முன்னாடி வந்து நிக்கிற. நீ அடா என் சக்தி. யாரு? ஜெகன் சொன்னானா? எனக்கு எவனும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீ யாருன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்ச எனக்கு இப்ப நீ என்ன பண்ணிட்டு வந்தன்னு கண்டுபிடிக்க தெரியாதா? You are a cheat. You are a cheat. நான் என்னைக்குமே என் வாழ்க்கையில அழுததே இல்லை. இப்போ என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்து ஒன்னால அழறேன்டா. உண்மை என்னன்னு தெரியாம அழுகிறது ஓ முட்டாள்தானா? நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். சார், எதுக்காக இந்த மாதிரி எங்களை தனியா வச்சு லாக் பண்ணிருக்கீங்க? மெகா கொள்ளைகள் பலவற்றில் ஈடுபட்டு வந்த கொள்ளையன் சக்தி தனது கூட்டாளி ஜெகனுடன் ஏரிக்கரையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதான் நாளைக்கு தினத்தந்தியோட ஹெட்லைன். என்னடா பாக்குறீங்க? நாங்க உயிரை கொடுத்து கண்டுபிடிச்சு கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துவோம். நீங்க டெல்லியில இருந்து ஒரு வக்கீலை கூட்டு வந்து ஈஸியா பெயில் வாங்கிட்டு கேஷுவலா வெளியில வந்து பிரியாணி திட்டுட்டு சுத்துவீங்க இல்ல? நாங்க வாயில விரல வச்சுட்டு போனோம். என்கவுண்டர்ல சதஞ்சு போய் கிடக்கிற உங்க பாடியை பாக்குற எந்த நாய்க்கும் இனிமே தத்துருடணுன்ற எண்ணமே வரக்கூடாது. யோ சொல்லியா? வாட்? நீங்கெல்லாம் எதுக்கே டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க? புடவை கட்டிட்டு பிராத்தல் பண்ண போக வேண்டியதானே? உங்களை மாதிரி ஆளுங்களா ஈஸியா என்கவுண்டர் பண்ணிடலாம். இவனுங்களை தான் என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க வேணா போய் பார்த்துட்டு பொறுமையா வாங்க சார். நாங்க வேணா வெயிட் பண்றோம். ஏய், நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன் சார். மக்கள் மீட்பு கட்சின்ற பேர்ல கொஞ்சம் எம்எல்ஏஸை கையில் வச்சுக்கிட்டு சிஎம் ஆயிடணும்னு நினைக்கிறான் அந்த தூய்வன். சில பேங்க் ஆஃபீஸர்ஸோட உதவியோட 50 காசு 60 காசுன்னு ஜனங்க அக்கௌண்ட்ல இருந்து திருடி கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சிருக்கான். அந்த பணத்தை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர லாபத்தை தன் பினாமி பேர்ல இருக்கிற பீர் ஃபேக்டரிலையும் டிவி சேனல்லையும் இறக்கி விட்டு இப்போ பல 100 கோடியா பெருக்கி வச்சிருக்கான். இப்போ அந்த பணம் எல்லாத்தையும் அவன் சிஎம் ஆகிறதுக்கு உதவி பண்ண போற அந்த 20 எம்எல்ஏஸ்க்கு கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்கான். இப்போ அவன் சிஎம் ஆகிறத தடுக்கிறதோட மக்களோட பணத்தையும் மீட்கணும்னு நான் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிருந்தேன். இப்போ அந்த பிளானை தான் எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து சில அந்த தூயவன் கிட்ட போட்டு கொடுத்து நாஸ்தி பண்ணி விட்டுருக்கானுங்க. என்னால அடுத்த மூவ்க்கு போக முடியாதபடி பிளாக் பண்ணிட்டானுங்க. மக்கள் பணத்தை நான் காப்பாத்துறேன். நீ காப்பாத்துறியா? ஆமா, உங்க டிபார்ட்மெண்ட்னால காப்பாற்ற முடியாத மக்கள் பணத்தை நான் மீட்டு கொண்டு வரேன். டேய், இதெல்லாம்